சகோதரர் அல்போன்ஸ் அவர்களின் வழியாகவும் சகோதரர் செல்டன் அவர்களின் வழியாகவும் இந்த பாளையமறை மாவட்ட குழுவினர்கள் வந்து இந்த ஒரு நாள் தியானத்தை சிறப்பாக நடத்தி தந்திருக்கின்றார்கள். மற்றபடி இரண்டாவது சனிக்கிழமை வருகின்றவர்களும் பக்கத்து ஊரை சார்ந்த கன்னியாகுமரி, கடியப்பட்டினம், குளச்சல், இன்னும் சுற்றுவட்டார கடற்கரை மக்களும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறுகின்ற கூட்டத்தின் இறுதியிலே திருக்கல்லறையில், இறையடியாரின் திருக்கல்லறையிலே 2 நோட்டு புத்தகங்கள் இருக்கின்றன. ஒன்று விண்ணப்ப நோட்டு, மற்றொன்று நன்றியறிதல் நோட்டு. இந்த திருக்கல்லறைக்கு பல ஊர்களில் இருந்து, பல மாநிலங்களில் இருந்து இறையடியாரை நோக்கி பல மக்கள் வந்து செல்கின்றார்கள். புதுமைகளையும் அற்புதங்களையும் அவர் வழியாக இறைவன் அவர்களுக்கு பொழிந்து வருகின்றார். விண்ணப்பங்களை எழுதி வைக்கின்றார்கள். எனக்கு அது கிடைக்க வேண்டும், இந்த காரியமாக வேண்டும் என்று அழுது குழம்பி அவர்கள் விண்ணப்பங்களை எழுதி வைத்து செல்கின்றார்கள். கிடைத்தவுடன் இங்கே வந்து அவர்கள் நன்றி செலுத்தி அந்த நோட்டிலும் நன்றியை எழுதி வைக்கின்றார்கள். அவ்விதமாக கடந்த மாதத்திற்கு முந்தைய மாதம் 2-3 மாதங்களுக்கு முன்னதாக வந்து விண்ணப்பம் எழுதியவர்கள் இப்பொழுது வாசிக்கின்றோம் விண்ணப்பங்களை. நற்சுகத்திற்காக 10 பேர், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் நடைபெற இருக்கின்ற 10ஆம் வகுப்பு பொது தேர்விலே அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து பிள்ளைகளும் வெற்றி பெறும்படியாகவும், சுகப்பிரசவத்திற்காக 4 பேரும், வேலை கிடைப்பதற்காக 18 பேரும், திருமண வரன் அமைவதற்காக 8 பேரும், கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற 6 பேரும், நிலை குலைந்து இருக்கின்ற குடும்பத்திலே சமாதானம் கிடைப்பதற்காக 5 பேரும், புதிதாக கட்டி கொண்டிருக்கின்ற வீடு விரைவில் கட்டி முடிப்பதற்காக 2 பேரும், அரசு பணியில் வேலை கிடைக்க 1 நபரும், புதிய தொழிலை அமைத்திருக்கின்றவர்கள் அதை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், குழந்தை பாக்கியத்திற்காக 8 பேரும் விண்ணப்பம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இவர்களோடு நமது விண்ணப்பங்களையும் சேர்த்து இறைவனுக்கு விண்ணப்ப பாடலை பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பாரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பங்களின் வழியாக அவர்களுக்கு இறையடியாரின் வழியாக இறைவன் பல நற்காரியங்களை புரிந்திருக்கின்றார், நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். வெளிநாட்டில் வேலை கிடைத்ததற்காக 4 பேர், கேஸ் முடிந்து பாஸ்போர்ட் எடுக்க கிருபை செய்ததற்காக 2 பேர், நற்சுகம் தந்ததற்காக 5 பேர், திருமுழுக்கு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததற்காக 1 நபர், நல்ல முறையில் ஆபரேஷன் இல்லாமல் கட்டி கரைந்ததற்காக 1 நபர், குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்காக 8 பேர், கர்ப்பப்பை கட்டி ஆபரேஷன் இல்லாமல் கரைந்ததற்காக 1 நபர், வெளிநாட்டிற்கு செல்ல மகளுக்கும் பேத்திக்கும் விசா மற்றும் டிக்கெட் கிடைத்ததற்காக 1 நபர், வேலை கிடைத்ததற்காக 5 பேர். இவர்களோடு நாமும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி பலி பாடுவோம், நன்றி பலி செய்வோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை பெற்றுக் கொள்வோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே
என்பதை உணர்ந்திருப்பீர்கள். காலையிலிருந்து நேரம் வரை இறை பிரசன்னத்திற்கு நம்மை அழைத்ததோடு இறை வார்த்தையை நாம் ஆழமாக சிந்தித்து மனமாற்றம் அடைந்து இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும். இதுதான் தவக்காலத்தின் உன்னத நோக்கம் என்பதை பாளையங்கோட்டை நற்செய்தி பணியாளர்கள், அருமையான சகோதரர்கள் நமக்கு இறை செய்தியாக கொடுத்தார்கள், இறை புகழ்ச்சியாக கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவருமே இங்கு உணர முடிந்தது. அவருடைய வார்த்தையால் செய்தியால் மட்டுமல்ல, இறை பிரசன்னத்தால் நிரம்பியவர்களாக சொன்னது போன்று நாம் யாருமே வெற்று கையராக திரும்பிவிடக்கூடாது. மாறாக இறை அவருடைய பெற்றோர்களாக நாம் சொல்ல வேண்டும். அந்த அருளை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள், உழைத்தார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் இறையடியாரின் பணிக்குழு சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து பல மக்கள் பங்குகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். பாடை மலை மாவட்டத்தில். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மடத்தின் சார்பாக, பணிக்குழுவின் சார்பாக நன்றியை பாராட்டுகிறேன். இன்னுமாக இந்த நிகழ்வு நல்ல முறையிலே அமைவதற்கு ஒத்தாசை கொடுத்த சகோதரர் ஜாய் அவர்களுக்கும் பாராட்டுகிறேன். ஒவ்வொரு வாரமும் இதை சிறைமை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது இல்லத்தின் அதிபர் சகாயதாஸ் அடிகளார்கள் மற்றும் எனது இல்லத்தை சார்ந்த குருக்கள், அருள் சகோதரர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே பணிக்குழுவின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகிறேன். இந்த நாளுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் சிற்றுண்டி இவற்றை கொடுத்து உதவிய வசந்தன் சேவியர் குடும்பத்தினருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பதிக்கு நல்ல முறையில் இசையமைத்து கொடுத்த ஆரோக்கிய தாஸ் குடும்பத்தாருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரோக்கிய சாமி கொடுக்கிறது. இறுதி மன்றாட்டுக்காக எழுதப்படும். மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அருள் கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயல்களால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாக என்றென்றும் வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பதி நிறைவேற்று. திருவழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லப்படும். இறை ஊழியர் அந்தோனி சூசேனாளர் அருளால் நிறைவேற வேண்டி மன்றாட்டு. தாயும் தந்தையுமான இறைவா, இறையாட்சியை மண்ணில் மலர் செய்வதற்காக தன் வாழ்வையை முழுமையாக அர்ப்பணித்த அருட்பணியாளர் அந்தோனி சூசேனாளரை இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தியதற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். மரியாள் வழி இயேசுவை அடைவோம் என்னும் விருது வாக்கை அவர் வாழ்வாக்கிட அருள் புரிந்தமைக்காக நன்றி. தன் ஜெப தவத்தாலும் பணிவாழ்வாலும் நல் மக்களை திரு அமைப்பு பெற திருவிழமானி
தந்தீரே. ஏழை எளிய மக்களின் ஞான, அரசியல், பொருளாதார, சமூக வாழ்வில் ஒளியேற்றிட இறை ஊழியரை நீர் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி. அவருடைய சாட்சி வாழ்வினால் ஈர்க்கப்பட்டு பலரும் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக வாழ தோன்றுதல் தந்தீரே. திருப்படல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை